ஸோ ஹாய், திஸ் இஸ் கிக் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு எதை பற்றியான விளாக்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம மோட்டோ விளாக் செட்டப்பு அண்ட் எதில் என்ன எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி அதை பற்றியான விளாகுங்க. நம்ம என்னென்ன ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அண்டு நம்ம என்ன ஹெல்மெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எடிட் பண்ணுறதுக்கு எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விளாகை மேக் பண்ணுறேன். எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பில் பண்ணலாம், ஆள் போட்டுக்கோங்க. வாங்க அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரெட்மி நோட் 8 ப்ரோ அங்கேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. நான் யூஸ் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ அண்டு வீடியோ எடிட்டிங் எல்லாமே நான் இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வாங்கி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு. இன்னும் வரைக்குமே நான் இது தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா VN, அதுக்கப்புறம் கேப்கட் தான்டா. ஆமாம், இந்த 2 அப்ளிகேஷன் தாங்க வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தம்ப்லைன் எடிட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு முடி நல்லா இருக்கா. ஸோ தம்ப்லைன் ரெடி பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட். ஆமாங்க, பிக்சார்ட் தான் நான் தம்ப்லைன் ரெடி பண்ண யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதை எடுத்துக்கோங்க. நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு அப்ளிகேஷனுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அடிபட்டுருச்சுரா. ஸோ நம்மளுடைய ஹெல்மெட் இதுதாங்க, நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இதுதான் நம்மளுடைய ஹெல்மெட். இது எப்படி கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் வாங்க கிடையாதுங்க. நான்லாம் காசு போட்டு என்றைக்குமே வாங்க மாட்டேன். என் தம்பி பார்த்தீங்கன்னா R15 வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ அவங்ககிட்டேருந்து எடுத்த ஹெல்மெட் தாங்க. நான் ஹெல்மெட்டே இல்லாத போது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா பைக் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தான். அப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் என்கிட்ட புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சானா, நம்ம விடுவோமா. ஸோ அதனால நான் அப்படியே பிடிங்கிட்டேங்க. அப்படி வந்த ஹெல்மெட் தான் இது. ஸோ இது மோல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காரோட மோல்ட்டுங்க. இந்த கார்ல எல்லாம் மொபைல் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் இது. நான் அங்கேருந்து பிடிக்கிட்டு இப்படி மாட்டிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை காமிங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குப்பா. ஸோ மைக்கு நம்ம என்ன மைக் யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக சொல்கிறேங்க, எனக்கு அதோட பேரே தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணுங்க. ஸோ ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணும்போது அது கூட வந்த மைக்கு தான் இது. பட் அந்த ஸ்டாண்டு எங்கே போச்சுன்னே தெரியாது. மைக்கு மட்டும் வச்சுருக்கேன். ஆனால் அது என்ன கம்பெனி மைக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பட் நல்லா உழைக்குது. அப்பப்போ ஒரு மாதிரி கரெக்ட் ஆகிடுது. பட் நல்ல மைக்குங்க. அது என்ன கம்பெனின்னு மட்டும் கேட்டுறாதீங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. அது அந்த ஸ்டாண்டு கூட வந்தது, அதை தான் இன்னும் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம என்ன பைக் யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டியூக் 200. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பைக்குங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர் தருது. அண்ட் நல்ல மைலேஜ் தருதுங்க. ஸோ ஒரு நல்ல பைக் நீங்கள் ஒரு மிட் ரேஞ்சாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கண்ணு மூடி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, MT-15 வாங்கலாமா அண்ட் டியூக் 200 வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங் பிக்கப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக் வைஸாக எல்லாமே பர்ஃபெக்ட் பைக்குங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்பதான். ஸோ நீங்கள் MT-15 எடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் பில்லியன் ரைடர் எல்லாம் பெருசாக உட்கார முடியாதுங்க, கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக போகலாம். அப்புறம் அப்படி இருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேங்க. ஸோ நல்லா இருக்கும். நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல இல்லாத பைக்கெல்லாம் இல்லைங்க, நல்ல பைக்கு தான். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த பைக்கை வாங்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதை வாங்கி அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அது எல்லாமே பிளாகாக வருங்க. ஸோ எல்லாமே சொல்லிட்டு இவ்வளோ தாங்க என்னோட ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற பைக்கு பார்த்தீங்கன்னா டியூக் 200. அதோட பேர் பார்த்தீங்கன்னா பட்டுக்குட்டிங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா யமகாவோட ஹெல்மெட்டுங்க. ஸோ மைக்கோட பேரே தெரியாது, ஆனால் அந்த மைக் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ரெட்மி நோட் 8 ப்ரோ யூஸ் பண்ணிருக்கேங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு VN அண்ட் கேப்கட் யூஸ் பண்ணிருக்கேன். தம்ப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் யூஸ் பண்ணிருக்கேங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட ஹிஸ்ட்ரி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ப்ரோ நீங்கள் என்ன மோட்டோ விளாகிங் செட்டப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் கிங் ஆஃப். நம்ம யூஸ் பண்ணுறது பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்ச நாள் போட்டு கிங் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்முன்னு போயிட்டு ஒரு கோப்ரோ எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். நம்ம இப்போ 2K அடிச்சிட்டோங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. 2K அடிக்க வச்சுட்டிங்க. அப்படியே பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் 10K அடிச்சுட்டு ஜம்முன்னு போயிட்டு ஒரு கோப்ரோ எடுத்துகிட்டு வர வேண்டியதாங்க. அண்ட் இவ்வளோதான் கிங் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சொல்லியாச்சு இல்லை, இவ்வளோ தானே. ஆமாம்மா, என்கிட்ட இருக்கிற எல்லா ஆக்சசரிஸ் இதாங்க.
அவ்வளோதாங்க. அப்புறம் நான் என்ன சொல்கிறது, இவ்வளோதான் என்னுடைய மோட்டோ விளாக் ஹிஸ்ட்ரி. ஸோ மாப்பிள்ள அப்படியே தந்துடுறா. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் என்னோடய மோட்டோ விளாக் ஹிஸ்ட்ரி. எல்லாமே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா இதே டைட்டில் தாங்க. இப்போ என்ன சேனலுக்கு நேம் வச்சுருக்கோமோ அந்த நேமை அப்படியே கொண்டு போயிட்டு நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டிங்கன்னா நான் வந்துடுவேன். ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஒரு பையன் நின்றுருப்பான், அது நான் தாங்க. ஸோ நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் அதில் கேளுங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளியர் பண்ணி விட்றேன் கிங் ஆஃப். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்போ வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பில் ஆள் போட்டுக்கோங்க. ஓகே பாய் கிங் ஆஃப். எல்லாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்கப்பா, அதுதான் நல்லது. எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க, இல்லைன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் குறைஞ்சி போடுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. ஸோ சும்மா ஃபன் பண்ண எல்லாருமே பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே பாய் கிங் ஆஃப்.